ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இந்த 28 நாட்களுமே சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் என்ன, அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். பரவாயில்லை. ராசிநாதன் மாதம் முழுவதும், இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் 2 மாதத்திற்கு அவர் உச்சவக்கரம் என்கிற நிலைமையில தான் இருப்பார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட உச்ச நிலையில் இருப்பது இந்த மாதம் தொட்டது துலங்கும் என்பதை அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது. ராசியிலேயே சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் வரக்கூடிய நிலைமையும் இருக்குது. என்னன்னா, ராசியில் இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள் இல்லையா. 1-11ஆம் பரிவர்த்தனை மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை தரக்கூடிய ஒன்று. ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே பாதியாக பார்த்தோம்னு சொன்னால், குடும்பத்தில் இது வரைக்கும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்து வெற்றிவரனாக வரக்கூடிய தன்மை. சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே, ஒரு வழக்கில் இருக்கிற, ஒரு கேஸில் இருக்கிற, போலீஸ் கேஸ் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, இந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மனோதிடம் வரக்கூடிய அமைப்புகள். அண்ணன் அக்கால் விஷயத்தில், பங்காளிகள் அண்ணன் அக்கால் போன்றவர்களுடைய விஷயத்தில் சட்ட போராட்டங்கள் இருக்குது. அண்ணனுக்கு அப்படி ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, தம்பிக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, அப்பா அம்மா சொத்து பிரித்து கொடுத்தது சரியில்லை, நிலம் சரியில்லை, வீடு சரியில்லை, இது சார்ந்த விஷயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வயலுக்காரர், பக்கத்து காட்டுக்காரர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது என்கின்ற மாதிரியாக சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. வெற்றிகள், நல்லவைனா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. லக்னாதி ராசிநாதனோ அப்படியே வலிமையாக ஒரு இடத்துல இருந்தாலே அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே இருக்காத அளவிற்கு வெளியில் போனீங்கன்னா ஒரு காரியத்தை அப்படியே துல்லியமாக நினைச்ச மாதிரியே சாதிக்க முடியும். 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் நல்ல பலன்களை, தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு ஈடான ஒன்று அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியாகிய புதன் 9ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா. ஆக பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை தொழிலில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறது. இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டுவீங்கன்றதை காட்டுது. வயதிற்கு ஏற்றார் போல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல் பருவ வயதில் 20-30 வயதில் இருக்கிறீங்களா, 40 வயதில் இருக்கிறீங்களா, 50 வயதில் இருக்கிறீங்களா என்கின்ற மாதிரி அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன இடத்துல வெற்றிகளை அடைய வேண்டும், எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ அவைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு நன்மை. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வாழ்க்கை துணை, குடும்பத்தில் இது வரைக்கும் மங்கள காரியம் நடக்கலைன்றவங்களுக்கு அந்த மங்கள காரியம் நடக்கக்கூடிய தன்மை. வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய, காதலர் தினம் இந்த தானே வருது, பிப்ரவரி 14 தானே வருது. அப்போ இந்த பிப்ரவரி 14 காதலர் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்.